நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அப்புறம் ஏன் நீங்க தேசமங்கலத்துக்கு திரும்ப வரல? என்ன நடந்துச்சுன்னு எங்ககிட்ட சொல்ல ஏன் முயற்சி பண்ணல? எனக்கு எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியல ராஜா. திடீர்னு எல்லாம் அப்படியே இருட்டாயிடுச்சு. அவங்க கூட என்னையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நடந்த நான் போய் சேர்ந்தது ரொம்ப தூரத்துல எங்கேயோ. அப்புறம் எதுக்காக இப்ப நீ திரும்ப வந்த? தேசமங்கலத்து அம்மாவோட அருளை பத்தியும் அதிசயங்களை பத்தியும் தினம் தினம் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். வைத்தியர்கள் எல்லாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால கோவில் வாசல்ல உட்கார்ந்து சாமி பாட்டு பாடலான்னு நினைச்சேன். ஒருவேளை அம்மாவோட அருள் இருந்தா திரும்ப நான் இந்த உலகத்தை பார்க்கலாம்ல. முயற்சி பண்ணது ஒரு நல்லதுக்காக தானே. அதுக்கு அம்மா தண்டிக்க மாட்டாங்க, அருள் தான் கொடுப்பாங்க. இல்லையா மகாராஜா? ஆதித்யா, இந்த தேசமங்கலத்து மக்களும் நாங்களும் உங்க கூட தான் இருப்போம். என்னையில இருந்து நீங்க வேற யாரோ இல்ல, இந்த நாட்டோட விருந்தாளி. அதுக்கான எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். சிவசங்கரா, இவர் கோவில்ல தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க. இவர் அங்க உட்கார்ந்து தேவிய மனசார கும்பிடட்டும். ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. பஞ்சமி, இவருக்காக விசேஷமான பூஜைகளை செய்ய பூசாரி கிட்ட சொல்லிடுமா? சொல்றேன் அண்ணா. தேவியை ஆசீர்வதிக்கட்டும். அம்மாவுடைய கருணைய இந்த உலகம் பார்க்கட்டும். அம்மா மகாமாயி. வாங்க. நாம இப்ப அம்மன் முன்னாடி வந்துட்டோம். நீங்க மனசார வேண்டிக்கோங்க. இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம். அம்மா மகமாயி, நல்லது தவிர நான் வேற எதுவும் செய்யல. நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. என்னோட கர்ம விதி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த அழகான உலகத்தை நான் திரும்ப பார்க்க எனக்கு அருள் புரியுங்கம்மா. அம்மா தாயே. நீங்க இங்கேயே இருங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன். இது மிகப்பெரிய சோதனை இல்லையா இளவரசி? ஆமாங்க பூசாரி. ஆனா அவர் இப்போ நிக்கிறது அம்மாவுக்கு முன்னாடி தானே. எல்லாம் சரியாகும்னு என் மனசு சொல்லுது. சரிதாம்மா. அந்த நம்பிக்கையை தான் ஆதித்யனுக்கு நாம கொடுக்கணும். நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டா அம்மா கைவிட மாட்டாங்க. நான் அவருக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆதித்யா, பூசாரி, சாமி கும்பிட்டாச்சுன்னா வாங்க, நம்ம அங்க போய் உட்காரலாம். வாங்க. இருள் சூழ்ந்த இந்த கண்ணை வச்சு தெளிவா என்னால சிலதை பார்க்க முடியுது பூசாரி. தேவியோட சிலை, தேசமங்கல மக்களோட சந்தோஷம் எல்லாம் எனக்கு தெரியுது. உட்காருங்க. இந்தாங்க சாப்பாடு, சாப்பிடுங்க. இதோ இங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காருங்க. பூசாரி, ஆதித்யனுக்காக விசேஷ பூஜைகள் நடத்தணும். பூஜைக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். எல்லாம் விவரமா சொல்றேன். இப்போ பூஜைக்கு நேரம் ஆச்சு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இளவரசிக்கு இப்ப கண்ணு தெரியாதன்னா ஒரு பாரம் ஆயிட்டன்ல. அப்படியெல்லாம் பேசாதீங்க.
நீங்க இப்படி திரும்ப வர்றதுக்காக எவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நான் எவ்வளவு கவலையோட இருந்தேன். இருந்தும் உங்களை பார்த்த உடனே மோசமான வார்த்தைகளால நான் உங்களை திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அந்த வார்த்தைக்கான வலி என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை என் விதியில இப்படிதான் இருக்கு போல இருக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். உங்களோட பார்வை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த உலகத்தை நீங்க திரும்ப பார்க்கும்போது அப்ப உங்க கூட நானும் இருப்பேன். அம்மா உங்களுக்கு அருள் புரிவாங்க. கண்டிப்பா. பூசாரி நீங்களா? ஆமா, தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். கண்ணு திறந்திருந்தாலும் இப்ப நான் தூங்குற மாதிரி தானே இருக்கும். எனக்கு தூக்கம் வரல பூசாரி. ஏதோ எண்ணங்கள் என் மனசுல வந்து போகுது. இந்த கஷ்டத்துல இருந்து திரும்ப வந்துருவேங்கிற நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இந்த உலகத்தோட சக்திக்கு முன்னாடி நான் உட்கார்ந்திருக்கேன். அம்மாவோட முடிவு எதுவா இருந்தாலும் நான் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஒருவேளை முன் ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணிருப்பேன். இந்த இருள் தான் அதுக்கான தண்டனை. நீங்க எதுக்காக அப்படி நினைக்கிறீங்க? சோதனைகள் எல்லாருக்குமே வரும். ஒரு நாடு, அந்த நாட்டோட ராஜா, அவரோட அன்பான சகோதரி எல்லாரும் உங்களுக்காக மனசார வேண்டிக்கிறாங்க. ஒன்னு சொல்லட்டுமா? பேர் பெற்ற நாடுகள்ல கூட இந்த மாதிரி ஒருத்தருக்காக எல்லாரும் வேண்டிக்குவாங்களான்னு தெரியல. கண்டிப்பா இருக்காது. தேசமங்கலத்துல ராஜாவோட இந்த கருணையும் இளவரசியோட எதிர்பார்ப்பு இல்லாத கவனிப்பும் இதெல்லாம் இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பெரிய புண்ணியமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க கோவிலுக்கு வந்த எல்லாருமே ஆதித்யனை தப்பா பேசும்போது தேவியோட வாசல்ல நின்னு ஆதித்யனுக்காக பேசுனது பஞ்சமி மட்டும்தான். பெரிய விஷயம்தான். ஒருத்தராவது நம்பிக்கை வச்சிருந்தாங்களே. நீங்க பயப்படாதீங்க, எல்லா விசேஷமான பூஜையும் நான் நடத்துவேன். அம்மாவுக்கு பக்கத்துல போய் அம்மாவை தொட்டு மனசார நான் வேண்டிக்கிறேன். என் மகளை காப்பாத்த போய் தானே உங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ண நான் தயாரா இருக்கேன். எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப நன்றி. இந்த அன்போட நிழல்ல இருக்கும்போது சில சமயம் நான் என் கண்களோட இருட்ட கூட ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கை ரொம்ப அழகானது பூசாரி, அதுல சந்தேகமே இல்லை. ஆதித்யன் இனிமே எப்பவும் இங்கிருந்து போகணும்னு நினைக்கவே மாட்டீங்கல்ல? எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும். அப்படி ஒரு முடிவு ஆதித்யாவோட மனசுல வந்துருச்சு. இப்படி சொல்றேன்னு நீங்க எதுவும் நினைக்க கூடாது. உண்மையிலேயே அந்த பாட்டுக்காரனை கோயில் முன்னாடி உட்கார வச்சிருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதுல என்ன தப்பு? நாம எல்லாரும் விதியை நம்புறவங்க தானே. அவரு குழந்தைய திருடிட்டு போன பொண்ணு பின்னாடி போனது என்னவோ நல்ல விஷயம்தான், அதை நான் நம்புறேன். ஆனா அப்படி ஒரு விஷயத்த பண்ணியும் அவரோட கண் பார்வை போயிடுச்சு. அதுக்காக தேசமங்கலத்தம்மா எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. பார்வையை திருப்பி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணி இருந்தா. நீங்க அந்த கடவுளையே கேள்வி கேட்கறீங்களா? இல்ல மகாராஜா, நான் தேசமங்கலத்தம்மாவோட சக்தியையும் உங்களோட புகழையும் ரொம்பவே நம்புறேன். இப்ப இந்த நாட்டுல இருக்கிற மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதே அம்மாவோட மகிமையை பத்தி தான். இப்படி கோவில் வாசல்ல உட்கார்ந்து வேண்டிக்கிட்டும் அவருக்கு ஒருவேளை பார்வை திரும்ப கிடைக்கலன்னா மக்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வராதா? அம்மாவோட சக்தியை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்களா? அவரை கோவில் வாசல்ல இருந்து வெளியே அனுப்புறதுதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. நீங்க சொல்றது தப்பு. தேசமங்கலத்து அம்மாவோட வாசல்ல வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு அதோட பலன் கிடைக்குதுல்ல. காத்திருக்கிற எல்லாருக்கும் பலன் கிடைக்குதுல்ல. இங்க மட்டும் இல்லையே, எத்தனையோ கோவில் வாசல்கள்ல பக்தர்கள் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆசையெல்லாம் நிறைவேறுது. அது எல்லாமே தப்புன்னா நீங்க சொல்ல வரீங்க? இல்ல,
நம்ம நாட்டோட நல்லதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். நாட்டோட நன்மைக்காக என்ன வேணாலும் யோசிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க அண்ணா. இதுக்கெல்லாம் வாதாட வேண்டிய அவசியமே இல்லம்மா. அவருக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. தேசமங்கலத்தோட தாய் கைவிட மாட்டான்னு நம்பிக்கையை கொடுங்க. சரி, நான் கோவிலுக்கு புறப்படுறேன். அம்மா தேவி, பூசாரி. ஆதித்யன் எங்க பூசாரி? அது என்ன ஆச்சு? ஆதித்யனை இங்க எங்கேயும் காணுமே. நீங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா. மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இன்னைக்கு இங்க நடந்தது. என்னது? என்ன நடந்துச்சு? கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி சிவசங்கரன் ஐயா இங்க வந்திருந்தாரு. கண்ணு தெரியாம ஆதித்யன் இங்க தங்குனா அது நம்ம தேசமங்கலத்தோட அம்மனுக்கு கெட்ட பேர் வரும்னு சொன்னாரு. அதோட இல்லாம தேசமங்கலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை கோவில்ல தங்க வைக்கிறதுக்கு வரம்புகள் இருக்குன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆதித்யா இங்கேதான் நின்னுகிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்படியெல்லாம் சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தேவியை கும்பிட வர எல்லார்கிட்டையும் ஊரையும் நிலையையும் தெரிஞ்சுக்கணுமா என்ன? அம்மாவுக்கு முன்னாடி இங்க எல்லாரும் ஒண்ணு தானே. சொல்லி புரிய வைக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனா அவர் கேட்க தயாரா இல்ல. அப்புறம் ஆதித்யன் எங்க போனாரு? இங்க இருந்து சிவசங்கரன் ஐயா போனதுக்கு அப்புறம் ஆதித்யா கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசினாரு. ஊருக்கும் ராஜாவுக்கும் தேவி மகமாயிக்காகவும் நான் இங்கிருந்து போறதுதான் நல்லதுன்னு அவர் சொன்னாரு. நீங்க வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்துருங்கன்னு நான் சொல்லியும் அவர் கேட்கல. அப்பவே அவர் கிளம்பிட்டாரு. எங்க போனாரு? எந்த திசையில போனாருனாவது தெரியுமா? இல்ல, கண்ணு தெரியாத ஒரு ஆளு எவ்வளவு தூரம் போக முடியும்? ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு. இல்ல, அவர் இந்த தேசமங்கலத்தை விட்டு போக கூடாது. அவர் இந்த நாட்டுக்கே திரும்ப வரணும். அவரோட பார்வைய அம்மா திரும்ப கொடுப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நான் இப்ப கிளம்புறேன் பூசாரி. அவரை கூட்டிக்கிட்டு தான் நான் இந்த வாசலுக்கு திரும்ப வருவேன். இளவரசி, எனக்கு தேவி மேல இருக்கிற அன்பு உண்மைன்னா, என் வேண்டுதலுக்கு பலன் இருக்குன்னா, அம்மாவோட அருளோட நான் கண்டிப்பா அவரை கண்டுபிடிப்பேன். இங்க பாருங்கம்மா, கண்ணு தெரியாத ஒரு ஆள் இந்த பக்கம் போறத பாத்தீங்களா? இளவரசி கேக்குறது அப்பாவும் பையனையுமா? இல்ல, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனும் ஒரு ஆளும் இந்த வழியா போய்கிட்டு இருந்தாங்கம்மா. அந்த பையன் கையில இருந்த கம்ப புடிச்சுக்கிட்டு தான் அந்த ஆள் போய்கிட்டு இருந்தாரு. அவங்கள பார்த்தா அப்பா பையன் மாதிரி தான் இருந்தது. அதுல அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க எந்த வழியில போனாங்க? இந்த வழியா போனாங்க. கொஞ்சம் இருங்க. வணக்கம் இளவரசி. கண்ணு தெரியாத ஒரு ஆளும் ஒரு சின்ன பையனும் இந்த வழியா போறத பாத்தீங்களா? பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. என்னாச்சு இளவரசி? கண்ணு தெரியாத ஆளு ஒரு இளைஞனா? ஆமா இளவரசி, நல்ல அழகா இருந்தாரு. இவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமையான்னு நான் யோசிச்சேன். அவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்களா? இல்ல இளவரசி, இப்பதான் போனாங்க. எந்த வழியா போனாங்க? இதோ இந்த வழிதான். ஆதித்யன், நீங்க இந்த தேசமங்கலத்தை விட்டு போறீங்களா? என்னாச்சு? தேசமங்கலத்து மக்களோட அன்புலையும் தேசமங்கலத்து அம்மாவோட சக்தியிலையும் உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சா? ரெண்டுமே இல்ல. இதுதான் என்னோட விதி. நான் இதை ஏத்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற என்னோட வாழ்க்கை இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு சொன்னது?
தேசமங்கலத்து அம்மாவால முடியாததுன்னு எதுவும் இல்ல. நீங்க பார்வையை இழக்க காரணம் ஒரு நல்ல விஷயத்த செய்யும் போதுதான். அது கண்டிப்பா அம்மாவுக்கு புரியும். நீ போ கண்ணா. பஞ்சமி இளவரசி, கண்ணு தெரியாதவங்க நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தெய்வம் இருக்குல்ல, அப்புறம் எதனால் அவங்களுக்கு பார்வை கிடைக்கல? இந்த ஊர்ல இருந்து திரும்ப போகணும்னு இப்படி பேசுறீங்களா, இல்ல என்ன சங்கடப்படுத்த பேசுறீங்களா? நான் அந்த வாசல்ல உட்கார்ந்திருந்தா கோவிலுக்கு வர எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு திரும்ப பார்வை கிடைக்கலனா தேசமங்கலத்தம்மா மேல இருக்க நம்பிக்கை குறைஞ்சு போயிடும். அது நாட்டுக்கு எப்படியும் கெட்டது தானே. அது உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்களே யோசிச்சு பாருங்க. போராடுறது மட்டும் இல்ல, விட்டு கொடுக்கறதும் சில நேரம் வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணுதான். நீங்க என்னதான் பேசி என்ன ஜெயிக்க நினைச்சாலும் கூட நான் உங்களை போக விட மாட்டேன். நான் போய் தான் ஆகணும். நான் அனுமதிக்க மாட்டேன். இல்ல நான் போறேன். இல்ல நான் வேண்டாம். விட மாட்டேன். என்ன சொன்னா விடுங்க, நான் கேளுங்க. போறேன். வாங்க. வேண்டாம். என்ன வாங்க. என்னாச்சு? தேசமங்கலத்து ஜனங்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எதுக்கு கணவனும் மனைவியும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? யாரு சொன்னா நாங்க கணவனும் மனைவியும்னு? இவரு தேசமங்கலத்துல தங்கறதுக்காக வந்த ஒரு பாடகர். இவரு பார்வையை இழந்துட்டாரு. இவங்களோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆகட்டும். அப்படின்னா என்னோட உதவி தேவையில்லைல்ல, நான் வரேன். சரி, உங்களோட பிரச்சனையை முடிச்சு வைக்க முடியுமான்னு நான் முயற்சி பண்றேன். என்னாச்சு? ரெண்டு பேரும் ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட கவலைக்கு காரணம் இதோ அங்க இருக்கே. என்னோட கவலைக்கும் இதோ இங்க இருக்காரே இவருதான் காரணம். உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு மரியாதையும் அன்பையும் கொடுக்காத ஒருத்திய எதுக்கு மனைவின்னு கூட்டிக்கிட்டு சுத்தணும்? உங்களுக்கு மட்டும் மரியாதைலாம் வேணும், நான் மட்டும் மனுஷ பிரிவு இல்லையா? எனக்குன்னு தனிப்பட்ட ஆசா பாசம்லாம் இருக்காதா? அது என்னன்னு இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்களா? எதுக்காக கேட்கணும்? நல்லா தானே வாழ்ற. கல்யாணம் ஆகி 9 வருஷம் முடிஞ்சிருச்சு. உங்க 3 குழந்தைங்களுக்கு நான் அம்மாவும் ஆயிட்டேன். இப்ப போய் என்கிட்ட யோகிதைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எல்லாரும் பண்ற விஷயம் தானே. இங்க எல்லா பொண்ணுங்களும் குழந்தைய பெத்துக்கிட்டு தான் இருக்காங்க, வளர்க்குறாங்க. அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தோணல. இப்ப நீங்க என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. இவரு கேட்டாருன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். நானும் இவர் கேட்டதால தான் சொன்னேன். அது இல்லாம இனிமேல் உங்ககிட்ட நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, உண்மையாவே உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தர் அமைதியா இருக்கிறதோ விட்டு கொடுக்கறதும் தான் அந்த பிரச்சனையை முடிக்க உதவும். கேவலம் ஒரு பொண்ணுக்கு முன்னாடி நான் விட்டு கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அதை விட நான் சாகிறது எவ்வளவோ நல்லது. விட்டு கொடுத்தா என்ன? நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? எப்பாவது விட்டு கொடுக்கலாம்ல? அது மட்டும் இல்லாம எப்பயும் கொஞ்சம் பொறுமையா அவர்கிட்ட பேச சொல்லுங்க. பாருங்க, புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு வெறும் சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்ல. அதுல விவாதம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் அதை தவிர்க்க அன்பும் பொறுமையும் வேணும். நம்மால நம்ம நிழலை விட்டு பிரிய முடியுமா? அது போலதான் மனைவி கணவனை விட்டு பிரியாம இருக்கிறதும். நீங்க கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க, அதனாலதான் நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்க விஷயத்துல நான் தலையிட்டு இப்ப அது பெருசாயிடுச்சா? இந்த ஜென்மத்துல இந்த பிரச்சனை முடியாது. உங்களால மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் இந்த பிரச்சனையை முடிக்க முடியாது. உங்ககிட்ட எனக்கு பேசவே விருப்பம் இல்ல. எனக்கும் இல்ல.
இந்த பிரச்சனை முடியும்னு எனக்கு தோணல. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிக்க வேண்டியது இப்போ என்னோட கடமை. வழியை உண்டாக்குவோம். அது சரி, இந்த பாட்டுக்காரர் இங்கிருந்து போறதுனால பஞ்சமிக்கு ஏன் இவ்ளோ கவலை? தெரியல. அவரு பயணம் பண்ற ஒரு ஆளு தானே. கொஞ்ச நாள் தேசமங்கலத்துல தங்கியிருந்தாரு, இப்போ வேற இடத்துக்கு போறாரு. அப்படி நினைச்சுக்கலாம் இல்லையா? அப்படி நினைக்க முடியலையே. எதனால? ஒரு ஆள் போறதை தடுக்கணும்னா அது ஒரு பந்தமால இருக்கணும். அப்பா போகணும்னு நினைச்சா மக அதை தடுக்கிறான். அம்மா எங்கேயாவது போகணும்னு நினைச்சா மக அதை தடுக்கிறான். அப்படிதானே? நீங்க என்னம்மா சொல்ல வரீங்க? கண்ணு தெரியாத அந்த பாட்டுக்காரன் மேல பஞ்சமிக்கு காதல் தானே? யாரு சொன்னது? உன்னோட கண்கள்ல அது எனக்கு தெரியுது. உண்மைய சொல்லு. உண்மைய சொன்னா எல்லாத்தையும் சரி பண்றேன்னு நான் உனக்கு வாக்கு தரேன். என்னன்னு எனக்கு தெரியல. அவரு காணாம போனதுல இருந்து என் மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. அவரு தப்பானவர்னு எல்லாரும் சொன்னப்போ அப்படி இல்லைன்னு என் மனசு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தது. அவரு திரும்ப வந்தப்போ வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம். ஆனா ஏன்னு தெரியல. சந்தேகமே வேண்டாம், உனக்குள் இருப்பது காதல் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு தருணத்துல ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு புருஷனா வரப்போறவன் மேல வர அன்பு. ஏன் மனசுல இருக்கிறது இருக்கட்டும், அவரோட இருளை போக்குறதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க. சரி, இந்த பெரிய காட்டுக்குள்ள 6 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற ஒரு பூ இருக்கு. வீர சைவ பூவு. அவரை குணப்படுத்துறதுக்கு அந்த பூதான் வேணும். இந்த விஷயத்த என் அண்ணா கிட்ட சொல்லி இப்பவே வீரர்களை அனுப்ப சொல்றேன். அது முடியாது. வீரர்கள் போய் தேடினா அந்த பூ அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அந்த பூவை தேடி போக வேண்டியது கண்ணி கழியாத ஒரு பொண்ணாலதான் முடியும். பெரிய காட்டுக்குள்ள போய் அங்க ஒரு நாள் தவம் இருந்து கண் திறந்து பார்க்கும்போது மிக அருமையான ஒரு மனம் அந்த பொண்ணை தேடி வரும். அப்ப போய் அந்த பூவை எடுத்துக்கிட்டு வந்து அத புழிஞ்சு ஆதித்யனோட கண்கள்ல ஊத்தணும். அதுக்கப்புறம் அவரோட கண்ணை கட்டி வச்சு ஒரு ராத்திரி பகல் பச்சை தண்ணி கூட குடிக்காம வேண்டுதலோட இருக்கணும். என்னோட கணக்குல எந்த தப்பும் வராதுன்னா அடுத்த நாள் காலையில ஆதித்யனுக்கு பழைய மாதிரி இந்த உலகத்தை பார்க்க முடியும். போக வேண்டியது பெரிய காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் வாழ்ற இடம். தன்னோட உயிரை பத்தி கூட யோசிக்காம செய்ய போற விஷயத்த பத்தி மட்டும் யோசிக்கிற ஒரு பொண்ணு. அப்படி யாரு இருக்கா உங்க தேசமங்கலத்துல? நான் போறேம்மா. ஆதித்யாவுக்காக என் உயிரை விடவும் நான் தயாரா இருக்கேன். சரி, அப்படின்னா வா, நம்ம ஆதித்யன் கிட்ட போலாம். ஆதித்யன், இந்த சன்னியாசி அம்மா உங்களோட இருளை போக்க ஒரு வழிய சொல்லிருக்காங்க. பஞ்சமி கூட சேர்ந்து திரும்ப நீங்க கோயிலுக்கு போகதான் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க திரும்ப போறதுனால தேசமங்கலத்தோட அம்மாவோட பெருமை இன்னும் அதிகமாகும். அப்போ நாங்க போகட்டுமா? எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நான் சொன்னது எதையும் மறக்க கூடாது. மறக்க மாட்டேன். வாங்க. உண்மையாவே அவங்களோட சண்டை முடிஞ்சிருச்சா? மாறும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக என்கிட்ட சண்டை போடுவீங்கல்ல, ஆனா நமக்குள்ள நிரந்தரமா இருக்கிறது என்ன? காதல். புனிதமான காதல். அதுதான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கிற புனிதமான காதல். அதோட முதல் படியை தேடிதான் இப்ப அவங்க போயிட்டு இருக்காங்க. பிரச்சனைகள் எதுவும் முடியல. நீங்க முடிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு விவாதம். அதில் நான் தோத்துட்டேனே நினைச்சுக்கோங்க. தீர்வை நீங்க சொல்லணும்.
இங்க பாருங்க, எங்களை பாக்குறதுல உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? உங்க பிரச்சனைய முடிச்சு வைக்கிறதுக்கு நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கணவன் பெருசா மனைவி பெருசாங்கிற பிரச்சனை தானே? அதுல என்ன சந்தேகம், கணவன் தானே? ஆமா. குடும்பத்துக்காக கஷ்டப்படுறது கணவன் தானே. அவருதான் வாழ்றதுக்கான வழிய கண்டுபிடிக்கிறவரு. அவரு தானே பெரியவர். கேட்டுச்சா கேட்டுச்சா? ஆனால் வீட்டு வேலை செய்வது சாதாரண விஷயமா? காலையில உங்களுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறவ, ராத்திரி நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் தூங்குறவ, அதெல்லாம் பார்க்கும்போது மனைவியும் பெரியவ தானே. வெளியில் வேலைகளை செய்பவர் கணவர். அவர் இந்த சமூகத்துல எப்படி இருக்காருன்றதுதான் குடும்ப அந்தஸ்து. அப்படி பார்க்கும்போது கணவர் திரும்பவும் பெரியவர் ஆயிடுறாரு. ஆனா அப்படி நடந்துக்கிறவரோட மனைவி ஒரு நல்ல குணவதியா இல்லனா, தவறா நடந்துக்கிற ஒரு பொண்ணா இருந்தா சமூகத்துல அவரோட நிலைமை என்ன ஆகும்? அப்போ கணவனோட பெருமையை முடிவு பண்றது மனைவியும் தானே. அப்படி பார்த்தா மனைவி தான் பெரியவளா இருக்க முடியும். நீங்க யாராச்சும் ஒருத்தர் பக்கம் பேசுங்க. நான் உண்மைக்கு பக்கத்துல தான் இருக்கேன். இங்க நிக்கிற இவங்க உங்க 3 குழந்தைங்களோட அம்மா. ஒரு அம்மாவா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன? நீங்க கொடுத்த உயிரை அவங்க வயித்துல சுமந்து, அவங்க உடம்புல இருந்து உயிரை கொடுத்து பாதுகாத்து உங்க கையில கொடுக்கறவ எப்படி உங்களை விட தாழ்ந்தவளாவா? சொல்லுங்க. அது எல்லா பொண்ணுங்களும் செய்யறதானம்மா? அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் நீங்க எந்த பொண்ணையும் மதிக்க தயாரா இல்ல, அப்படிதானே? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு 2 கண்ணு இருக்குல்ல, அதுல எந்த கண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன் 2 கண்ணு எனக்கு பிடிச்சதுதான். உங்களுக்கு 2 கை இருக்குல்ல, அதுல எந்த கை முக்கியம்? 2மே. சரி, ஒரு வழக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. மனைவிய மதிக்காதவனும் மனைவின்ற பேருக்கு மரியாதை கொடுக்காதவனுமான உங்க புருஷனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் என் முடிவு. இல்ல, அவருக்கு 2 கண்ணும் பிடிக்கும்னு தானே சொன்னாரு. அதனால அவரோட ஒரு கண்ணை எடுத்துடலான்னு தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் என்னோட கணவர், என் குழந்தைங்களோட அப்பா. அவரோட ஒரு நகத்துக்கு கூட பிரச்சனை வர நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் செஞ்ச தப்பு பெருசா இருந்தா எனக்கு தண்டனை கொடுங்க. என் கண்ணை வேணா எடுத்துக்கோங்க. என் கணவர் ஆரோக்கியமாவோ நீண்ட ஆயுளோடவோ இருக்கணும். அததான் நான் எப்பவுமே வேண்டிப்பேன். சரி, அப்படின்னா உனக்கு தண்டனை தரேன். உனக்கு 2 கைகளும் பிடிக்கும்னு தானே சொன்ன, அதுல ஒன்னை எடுத்துடலாம். வேண்டாம் வேண்டாம், நான் வேலை முடிச்சிட்டு சொந்து வரும்போது என்ன அன்பால வருடி சந்தோஷப்படுத்துற கைகள் அது. என்னோட குழந்தைகளை தூக்கி சுமக்கிற கைகள் அது. அவளுக்கு ஏதாவது ஒரு குறை வந்துச்சுன்னா அதை என்னால தாங்கவே முடியாது. அவளுக்கு கொடுக்கிற தண்டனை எதுவா இருந்தாலும் அது எனக்கு கொடுங்க. பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம சண்டை போட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு. அப்போ உங்க 2 பேருக்குள்ளேயும் இனிமே எந்த சண்டையும் வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, மனைவி பெருசா கணவன் பெருசா? 2 பேரும் சமம்தான். 2 பேரும் சமம்தான். இந்த புரிதல் மட்டும்தான் தேவை. ஒரு தடவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இனி வராது. சந்தோஷமா இங்க இருந்து போங்க. வாமா. நீங்க எவ்வளவு அழகா இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிட்டீங்க. ஒருவேளை நானா இருந்தேன்னா கோவப்பட்டு அவங்களுக்கு சாபம் கூட கொடுத்திருப்பேன். அர்த்தநாரீஸ்வரரா வாழ்றதுக்கான காரணமே இதுதானே. உங்களால அடக்க முடியாத கோபத்தை என்கிட்ட இருக்கிற அன்பை வச்சு சாந்தமாக்கதானே. உடம்பும் உயிரும் ஒண்ணுதான்ற புரிதல் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இனி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. வாங்க, நம்ம பயணத்தை தொடங்குவோம்.
இந்த மாதிரி இன்னும் தீர்க்கறதுக்கு இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வாங்க போலாம். அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு தீர்வு இருந்தா அது நல்லது தானே. அதுக்காக ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம பஞ்சமைய நம்ம அனுப்ப முடியுமா? வழியில எங்கேயோ பார்த்த ஒரு சன்னியாசி சொன்னத உண்மைன்னு நம்ப வேண்டிய தேவை இருக்கா? சன்னியாசி சொன்னது தப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. காட்டுல மாட்டிக்கிட்ட குழந்தைங்கள சன்னியாசி அம்மா காப்பாத்தினாங்கங்கிறதும் அப்ப பொய்யா? சரி, கண்ணி கழியாத ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள போகணுங்கிறதான நிபந்தனை. கண்ணி கழியாதவங்க நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்களே. மகாராஜா கட்டளையிட்டார்னா அவங்கள அனுப்புறதுக்கான ஏற்பாட நான் பண்றேன். வேண்டாம், இந்த பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். பஞ்சமி, நீ இந்த அரண்மனையோட இளவரசி. பஞ்சமி உயிரை காப்பாற்ற வேண்டியது இங்க இருக்கிறவங்களோட கடமை. இத ஒருபோதும் நீங்க ஒத்துக்க கூடாது ராஜா. ஒரு பெரிய காட்டுக்குள்ள உங்க தங்கச்சி அனுப்புறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க ஒத்துக்கிட்டாலும் இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. தேசமங்கலத்து அம்மா மேல இருக்கிற மனப்பூர்வமான நம்பிக்கையில தான் நான் இப்ப இத செய்யறதுக்கு துணிஞ்சிருக்கேன். தோல்வி அடைய மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணா. மகாராஜா, உங்களோட முடிவு தான் இங்க முக்கியம். எங்கிருந்தோ வந்த பாட்டுக்காரனுக்காக உங்க தங்கச்சியோட உயிரை நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த முடிவை ஒத்துக்கங்க. அண்ணா, நான் மனசார ஏத்துக்கிட்ட பொறுப்பு தான் இது. பஞ்சமி போகட்டுங்கிறது தான் என்னோட முடிவு. என்ன மன்னிச்சிருங்க. தேசமங்கலத்துக்கும் தேசமங்கலத்தோட ராஜாவான என் அண்ணனுக்கும் பெருமை சேர்த்துட்டு தான் நான் இங்க திரும்ப வருவேன். என்ன நம்புங்கண்ணா. என்னைக்கு ஆரம்பிச்சது பஞ்சமி மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பு? ராஜா முன்னாடி பஞ்சமிக்காக இவ்ளோ வாதாட உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அப்படின்னா தினமும் காலையிலேயே எந்திரிச்சு அவளுக்கு பாத பூஜை செய்ய வேண்டியதானே? பெரிய புண்ணியம் கிடைக்கும். பெரிய காடு, கொடூரமான விலங்குகள் நிறைஞ்ச இடம், உதவிக்கு அங்க யாருமே இல்லாம ஒரு பொண்ணு தனியா போறதா சொன்னா, ஒருவேளை ஏதாவது நடந்து அவ உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா? சாகட்டும் சாகட்டும், அவ சாகத்தான போறா. பஞ்சமி எப்படியும் அந்த காட்டுக்குள்ள உயிரோட வரவே மாட்டா. அப்படின்னா? ஆமா, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். குறிச்ச நேரத்துல தங்கச்சி வராதப்போ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ராஜா காட்டுக்குள்ள போவாரு. அவருக்கு கிடைக்க போறது விலங்குகள் தின்னு மிச்ச வச்ச அவளோட மிச்சம் இருக்கிற எலும்பு. இத பத்தி எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட இத சொல்லி இருந்தா உன்னோட முகத்தை பார்த்து ராஜா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா இப்போ பிரச்சனைய பத்தி முன்னாடியே சொன்னவன் தான் இந்த சிவசங்கரன். அதனால அதுல எனக்கு எந்த பங்கும் இல்ல. இந்த நாட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்புறமும் காட்டுக்குள்ள போய் நிறைய வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு திரும்பி வந்தவ. என்னோட கணக்கு எப்பவுமே தப்பாது சகுந்தலா. ஏற்பாடு பண்ண வீரர்கள் ரொம்ப பலமானவங்க. என்ன மாதிரி ஒருத்தனுக்காக இந்த பெரிய காட்டுக்குள்ள போகணுமா? அதுவும் இளவரசி தனியா போறீங்க. இதெல்லாம் தேவைதானா? பயணத்துக்கான முடிவை எல்லாம் எடுத்தாச்சு. நாளைக்கு விடியும் போது நான் கிளம்பிடுவேன். என்னை வழி அனுப்பி வைக்கிறது தானே உங்களோட கடமை. அதுக்கு என்னோட மனசு ஒத்துக்கவே இல்லை. இந்த பயணத்துக்கு நீங்க போக வேண்டாம் இளவரசி. மகாராஜா கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் நானே பேசுறேன். இனி இந்த வாழ்க்கை பூரா இருட்டிலே வாழ்ந்தாலும் அது என்னோடே போகட்டும். அதுவே இளவரசிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு ஆள் இல்ல, இந்த மொத்த ஊரே அழும். ஏதாவது நடந்தாதானே? எதுவும் நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல, காட்டுல இருக்கிற ஆபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. யாரு சொன்னா? இடையில கொஞ்ச நாள் நான் தேசமங்கலத்துல இல்ல. அலைஞ்சு தெரிஞ்ச இடம் எல்லாம் அது காடா நாடான்னு எனக்கு வித்தியாசமே தெரியல. அப்போ எல்லாம் என்னை காப்பாத்தின தேசமங்கலத்து அம்மா
நிறைஞ்ச அருளோட தான் இப்ப என் கூட இருக்காங்கல்ல. இந்த பொறுப்புலையும் அவங்க என்னை காப்பாத்துவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கைப்பிடிச்சு அரண்மனை வரைக்கும் என்ன கூட்டிட்டு போவீங்களா? மகாராஜா கிட்ட நான் சொல்றேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன், இந்த நாட்டை விட்டு இப்பவே போயிடுறேன்னு. இருட்டுல உங்களை தனியா அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சரி போலாம். ஆனா அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க இந்த கோவில் முன்னாடி வச்சு என்கிட்ட சொல்லணும். என்னன்னு? தேசமங்கலத்து அம்மாவோட சக்திய நீங்க சுத்தமா நம்பலன்னு, ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்த அம்மாவால முடியாதுன்னு. என்ன உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, அதெல்லாம் முடியாது. அம்மாவோட சக்தி என்னன்னு தினமும் இங்க வர பக்தர்கள் சொல்ற கதையில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி சந்தேகப்பட முடியும்? அப்போ என்னோட பயணத்தை சந்தேகப்படுறீங்களே? நீங்க நிம்மதியா தூங்குங்க. உங்களை குணப்படுத்துறதுக்கு தேவையான வீர சைவ பூவை நான் கொண்டு வருவேன். இது என்னோட கடமை. முதல்ல பார்வை திரும்ப கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன அது? முதல்ல பார்வை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். விடிஞ்சதும் எழுந்துக்கணும். காடோட எல்லை வரைக்கும் அண்ணனும் வீரர்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் தனியா போகணும். என்ன நல்லபடியா வழி அனுப்பணும். அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்க முடிவுல இருந்து உங்களை மாத்தவே முடியாது. உங்க மனசுல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. இனிமே என்னால என்ன சொல்ல முடியும்? நீங்க போயிட்டு வாங்க. இந்த வாசல்லையே உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டு இருப்பேன், நான் காத்திருப்பேன். அது போதும், அது என்னை காப்பாத்தும். அண்ணா, இனி நீங்க திரும்ப போங்க. இங்க இருந்து உள்ள நான் மட்டும் தனியா போகணும்னு சொல்லிருக்காங்க. பஞ்சமி, நான் இங்கேயே காத்திருக்கேன், நீ போயிட்டு வா. எல்லா விஷயத்தையும் தேசமங்கலத்து அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போறேன். ஆபத்து எதுவும் வராது அண்ணா, நீங்க கிளம்புங்க. இது என் வாழ்க்கையில தேவையான ஒரு பயணம் தான். எனக்கு துணையா தேசமங்கலத்து அம்மாவும் பரம்பொருளான பரமசிவனும் இருக்காரு. நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை எவ்வளவு பொறுப்பானதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே? தெரியும் ஐயா. எங்களோட திறமைக்கு முன்னாடி அவளால என்ன பண்ண முடியும்? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு காலத்துல தேசமங்கலத்து மக்கள் எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கி வச்சவாவ. ஆனா இன்னைக்கு பார்த்தா ராஜாவுக்கு அடுத்து அவதாங்கிற ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துட்டா. அதோட அர்த்தம் விசேஷமான சில திறமைகள் பஞ்சமிக்கு இருக்குங்கிறது தான். சுந்தரராஜன் ராஜாவுக்கு அப்புறம் இந்த நாட்டை நான் தான் ஆட்சி செய்வேங்கிற நம்பிக்கை என் மனசுல இருந்தது. அதுக்கான ஏற்பாடுகளையும் நான் செஞ்சேன். ஆனா தூதுவரோட வரவு பஞ்சமியை தேடி கண்டுபிடிச்சதும் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. பஞ்சமி திரும்ப வந்ததும் ராஜாவுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. பஞ்சமி இறக்கிறதோட அது ஒரு முடிவுக்கு வரணும். கவலையில மூழ்கி இருக்கிற ராஜாவால நாட்டை பத்தி கவனிக்க முடியாம போகும்போது அந்த பொறுப்பு வரப்போறது இந்த சிவசங்கரனை தேடித்தான். ஞாபகம் இருக்கட்டும், அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னா அன்னைக்கு என்னோட இருக்க போறது நீங்களா தான் இருப்பீங்க. தேசமங்கலத்தோட மண்ணுல இருந்து நீங்க எதை வேணாலும் கேட்கலாம், அது உங்களுக்கு சொந்தமாகும். இது நான் கொடுக்கிற வாக்கு. அப்படின்னா நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தி அவளுக்கு காவலா அந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் நாங்க அவளை கொன்னுடுவோம். நீங்க தேசமங்கலத்தோட ராஜாவாயிட்டீங்கன்னா அதை விட பெருசு வேற எங்களுக்கு என்ன இருக்கு? அப்படின்னா சரி, பயணத்தை தொடங்குங்க. தேசமங்கலத்துக்கு ஒரு புது யுகம் ஆரம்பமாக போகுது.
குயில்கள் மயில்கள் எல்லாரும் என்ன வரவேற்கிற மாதிரி இருக்கு. அம்மா தேவி, கொடூரமான இந்த காட்டுக்குள்ள மனசு கொஞ்சம் கூட பதறாம நடக்க முடியறது உங்களோட அருளால மட்டும்தான். அம்மா மகமாயி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.